நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 5. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். சிந்தனை: ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்ற இயேசுவின் கூற்று சிறியதாக இருந்தாலும் அதிக பொருள் கொண்டதாகவும் உள்ளது. ஓய்வு நாளில் வயல்வெளியே சென்ற சீடர்கள் கதிர்களை கொய்து கசக்கி தின்னுவதைக் கண்ட பரிசேயர்கள் இயேசுவை கேள்வி கேட்கின்றனர். அவர்களது கேள்விக்கு பதிலாகவே இயேசு ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்கிறார். பரிசேயர்களின் இந்த சவால் ஒழுக்க நெறிமட்டில் அவர்கள் கொண்ட குறுகிய மனப்பான்மையை காட்டுகின்றது. மோசேயால் கொடுக்கப்பட்ட 3வது கட்டளையை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை தூயதாய் கடைப்பிடி, அந்நாளில் யாதொரு வேலையும் செய்யலாகாது என்பதாகும். இந்த கட்டளையை விளக்கிச் சொன்ன பரிசேயர்கள் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது என்றும் விலாவாரியாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள். அவற்றுள் ஒன்று தானியங்களை பிடுங்குவதும் அரைப்பதுமாகும். இதன் அடிப்படையில் சீடர்கள் 3வது கட்டளையை மீறுகின்றார்கள் என்று அவர்களே தீர்ப்பிடுகின்றார்கள். கடவுளால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் முழுமையாக கடைப்பிடிக்கப்பட வேண்டியவையே. அக்கட்டளைகள் எமக்கு ஊக்கமூட்டுபவையாகவும் எம்மை வாழ்விப்பவையாகவும் கடவுளோடு எம்மை இணைத்து நிற்பவையாகவும் இருக்கின்றன. ஆனால் பரிசேயர்கள் தாங்கள் கொடுத்த விளக்கத்தை கொண்டு மக்களை அடக்கி கட்டுப்படுத்தி நிற்கின்றார்கள். இயேசுவோ ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்வதன் மூலம் அவர்களின் கடவுளின் கட்டளைகள் பற்றிய விளக்கமானது கட்டளை சொல்லும் உண்மையோடு இணைந்திருக்கவில்லை என்று கூறுகின்றார். பரிசேயர்களின் இத்தகைய செயல்பாட்டை சிந்திக்கின்ற போது நாமும் தெரிந்தோ தெரியாமலோ இத்தகைய தவறுகளை இழைக்கக்கூடும். அதாவது, எந்த அளவுக்கு கடவுளின் கட்டளைகளை அவரது கட்டளைகளாக நம்பிக்கையோடு உள்வாங்கிக் கொள்ளுவதை பொறுத்தே அமைகின்றது. நாங்கள் பலவீனர்கள். எத்தனையோ காரணிகள் எமது சிந்தனையிலும் நம்பிக்கையிலும் செல்வாக்கு செலுத்தக்கூடியன. எமது உணர்வுகள், பழக்கங்கள், குடும்ப பின்னணிகள், நட்புகள், தொடர்பு சாதனங்கள் போன்றன எமது வாழ்வு முறையை பாதிக்கின்றன. சில வேளைகளில் அவை நல்லவையாகவோ அல்லது கெட்டவையாகவோ அமைந்து விடுகின்றன. இவை நம்மை கட்டளைகளின் உண்மை தன்மையில் இருந்து சற்று விலகிச் செல்லவும் காரணமாக அமையலாம். இயேசுவே கட்டளைகளின் நிறைவு என்பதை இன்று நாம் சிந்தித்துக் கொள்ளுவோம். எனவே அவர் பேசுகின்ற போது எம்மை நாம் மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். எமது மாற்றம் எமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருமாயின் நாங்கள் கடவுளோடு இணைந்து நிற்கின்றோம் என்பதில் உறுதி கொள்ளலாம். அல்லது போனால் நாம் மாற வேண்டியவர்கள் என்பதில் உறுதி கொள்ள வேண்டும். செபம்: ஆண்டவரே, தாழ்ச்சியை எங்களுக்கு தாரும். அப்போது எமது தவறுகளை நாம் இனம் கண்டுகொண்டு எம்மை மாற்றி அமைப்பவர்களாக மாறுவோமாக. ஆமென்.